நேற்று இந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர், ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து அந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளை வச்சு தான் ஒரு கான்செப்ட் வருது. என்ன அப்படின்னா, நான் நேற்று கிளாஸ்ல கடைசியில சொல்லியிருப்பேன். போன கிளாஸ்ல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். சரிங்களா? 3 பாயிண்ட் கான்டாக்ட்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். அப்புறம் அந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர்னா 4 பாயிண்ட் கான்டாக்ட்னு பார்த்தோம். அப்போ ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரை வந்து பிளேனை வச்சு கட் பண்ணா கிடைக்கிறது தான் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னு பார்த்தோம். இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன்ல கொஞ்சம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப இதுல வந்து கர்வுங்கிறது காசெக்ஸ், அந்த ரெட் கலர் தான் உங்களுக்கு வந்து இங்க என்ன அப்படின்னா கர்வு. சரிங்களா? ஓகேவா? அந்த இதுதான் இது காசெக்ஸ் இல்ல, வேற ஏதோ ஃபார்முலா போட்டிருக்காங்க, வேற ஏதோ ஒரு கர்வு. சரிங்களா? இந்த ரெட் கலர் தான் கர்வு. அந்த கர்வ்ல என்ன பண்றாங்க? ரெட் கலர் இல்ல, ஓகே. இந்த காசெக்ஸ் தான் இங்க கர்வ். சரிங்களா? அந்த காசெக்ஸ் கர்வ்ல என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் கண்டுபிடிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் இருக்குல்ல, சென்டர், அதை வந்து எங்கெங்க வருதுன்னு பார்த்து அதை வச்சு ஒரு கர்வை ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? அப்படி ஃபார்ம் ஆகிற கர்வு தான் மேல இருக்குது. அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா அந்த கர்வு தான். சரியா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு பேரு. இந்த கர்வுக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா, லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். முதல் லோக்கஸ்னா பாதை. அப்ப எதோட பாதை அப்படின்னு கேட்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டருக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? அப்ப இந்த கர்வுக்கும், அதாவது இந்த கர்வு வந்து C1 சொல்ல போறோம். இப்ப ஒரிஜினல் கர்வு வந்து சின்னு சொல்லுவோம், சியோ அல்லது காமாவோ சொல்லுவோம். அதோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C1 அல்லது காமா 1 சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறது அடுத்த ரிசல்ட்ஸ்ல பார்க்க போறோம். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப என்ன ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப சிங்கிறது ஒரு கர்வு, C1ங்கிறது அதோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது சென்டர் சாரி ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்னா அப்ப இது வந்து ஆஸ்குலேட்டிங் இதுக்கு இல்ல, அதாவது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கு இல்ல. சரிங்களா? ஆஸ்குலேட்டிங் ஸ்பியருக்கு. ஏன்னா ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்னு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால ஆஸ்குலேட்டிங் ஸ்பியருக்கு. அப்ப மேபி இதுல பார்த்தா பெட்டரா இருக்கும் தோணுது. இப்ப பாருங்க, தெரியுதா? அந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டர் வந்து
ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுது. இங்க ஏன் பாயிண்ட், அந்த பாயிண்ட் கிடையாது ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற இன்டர்வல்ல வந்து இருக்கனால. இதை வந்து நீங்க கர்வா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது கர்வா மாறணும்னா எப்படி மாறும் அப்படிங்கறத இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த C1ங்கிறது தான் இந்த கர்வு. ஓகேவா? அப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸ், சரியா? இது நம்ம போட்டது வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல வெறும் சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான். சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல வந்து ஆஸ்குலேட்டிங் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் கண்டுபிடிச்சு, அந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டரை கண்டுபிடிச்சு, அந்த சென்டர் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி அந்த சென்டரோட லோக்கஸ் எடுத்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து என்னன்னா இந்த நியூ கர்வ். அதுதான் இந்த C1ங்கிற கர்வ். சரியா? கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கூட பாருங்க, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, தெரியுதா எப்படி இருக்குன்னு? அதுவும் ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அதுவும் ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான். ஏன்னா நீங்க அதை வந்து இப்படி பாருங்க, சர்க்கிள் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, அதோட பார்த்த பார்த்தா உங்களுக்கு ஒரு ஹெலிக்ஸ்னு உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? அது ஒரு ஹெலிக்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? C1 கர்வ். மேடம் சொல்லுங்க. ஹெலிக்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுது சார். அந்த கிரீன் கலர் தான சார்? ஆமா, அந்த கிரே கலர். ஆமா ஆமா ஆமா, அந்த கிரே கலர் தான். மத்தவங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? மத்தவங்களுக்கு இந்த இந்த கிரே கலர் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ், அதாவது ஹெலிக்ஸா இல்லாம இருக்குன்ற மாதிரி தெரியுதா யாருக்கும்? இல்ல இல்ல. ரைட். அப்ப என்னன்னா இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, சர்க்குலர் ஹெலிக்ஸோட, சரிங்களா, சர்க்குலர் ஹெலிக்ஸோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா இஸ் ஆல்சோ ஏ ஹெலிக்ஸ். ஆனா இந்த ரெண்டு ஹெலிக்ஸ்க்கும் ஆக்சிஸ் எங்க இருக்கு? ஆக்சிஸ்னா என்னது? ஒரு ஹெலிக்ஸுக்கு ஆக்சிஸ்னா என்னது? சரி, இதுல ஆக்சிஸ் என்ன வரும்? இந்த 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 கிரீன் கலர் ஹெலிக்ஸ்க்கு வந்து ஆக்சிஸ் எதுவா இருக்கும்? ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெலிக்ஸ்க்கு வந்து ஒரு ஆக்சிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இசட் ஆக்சிஸ் தான். சரிங்களா? ஏன்னா இடர் ஆக்சிஸ் சுற்றி தானே அது வருது. சரிங்களா? அப்ப அந்த கிரீன் கலர் ஹெலிக்ஸ்க்கு எது ஆக்சிஸ்னு கேட்டா இசட் ஆக்சிஸ். சரிங்களா? இப்ப இந்த கிரே கலருக்கு எது ஆக்சிஸ்? கிரே கலருக்கு சொல்லுங்க. இந்த கிரே கலருக்கு எது ஆக்சிஸ்? கிரே கலர் எதை சுத்தி வருது? கிரே கலர் எதை சுத்திப்பா வருது? அப்ப ஆக்சிஸ்னா என்னன்னு புரியலையா உங்களுக்கு? புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. அமைதியா இன்னொரு இருந்தா தடவை நான் என்ன சொல்லுங்க எடுக்கிறேன்? சார். இன்னொரு தடவை மேடம், சொல்லுங்க. அதாவது ஹெலிக்ஸுங்கிறது இதான் ஹெலிக்ஸ். இப்படியே வரப்போகுது. இப்படி ஹெலிக்ஸ் வரும்போது இந்த நடுவுல ஒரு கோடை வச்சுதான் அது வரும். இந்த கோட்டை சுத்தி தான் வரும். இந்த கோட்ல இருந்து இது ஒரு தூரத்தை வச்சுதான் அந்த ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானா? சரிங்களா? அந்த கோடு தான் என்ன அப்படின்னா ஆக்சிஸ்னு பேர். இந்த கோட்டுக்கு பேர் தான் என்னன்னா ஆக்சிஸ். அதாவது இந்த ஹெலிக்ஸோட ஆக்சிஸ்னு பேரு. சரிங்களா? இப்ப இந்த டயக்ராம்ல நீங்க பார்க்கும்போது அந்த கிரீன் கலர் இருக்குல்ல, அந்த கிரீன் கலர், அந்த கிரீன் கலருக்கு எது ஆக்சிஸா இருக்குன்னு பாருங்க. கிரீன் கலருக்கு எது ஆக்சிஸா இருக்கு? இசட் ஆக்சஸ் சார். இசட் ஆக்சிஸ் இருக்கா? ஏன்னா அது வந்து இசட் ஆக்சிஸ்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி மேலே ஏறிக்கிட்டே வருது. மேடம் ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஒரு கொடி எப்படி படருது ஒரு கம்பு மேல? அப்ப அந்த கம்பு தான் ஆக்சிஸ், அந்த கொடி தான் ஹெலிக்ஸ். சுத்தி சுத்தி வருது இல்ல மேடம்? அப்படியே மேல சுத்தி சுத்தி வருது இல்ல? அல்லது நம்ம வீட்டுல வந்து இந்த தூண்ல எல்லாம் சுத்துவோம் தெரியுமா? தூண்ல பேப்பர் சுத்துவாங்க தெரியுமா? அந்த பேப்பரை சுத்தும் போது, சரிங்களா, அந்த பேப்பர் வெளியே இருக்க பேப்பரை வந்து நம்ம சுத்தி சுத்தி இது பண்ணுவோம். அந்த சுத்தி சுத்தி போடுறதுதான் ஹெலிக்ஸ். சரிங்களா? அந்த அந்த தூணோட நடுப்பகுதி இருக்கும்ல, அதுதான் ஆக்சிஸ். இப்ப புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே. அப்ப இந்த கிரீன் கலருக்கு ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ். கிரே கலருக்கு எது ஆக்சிஸ்? கிரே கலருக்கு கிரே கலருக்கு எது ஆக்சிஸ்? கிரே கலர் எங்க இருக்கு? இப்படி இருக்கு.
கரெக்டா? அதுக்கும் அப்ப கிரே இசட் கலர் ஆக்சிஸ் தானே சார்? அதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? அது ரெண்டும் ஒரே அது அதை பார்த்தாலே தெரிய வேண்டாமா? இங்க பாருங்க, நடுவில் இருக்கு இசட்டு. நான் அதுதான் இந்த இப்படி வேற காமிச்சேன் உங்களுக்கு. இதுக்கு பேர் என்னது? இப்படி மாத்தி காமிச்சா அதுக்கு பேர் என்னது? நான் ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், சொன்னேன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்ஷன். இது என்னது? ப்ரொஜெக்ஷன் சொல்லும்போது எதுக்கு பெர்பெண்டிகுலரா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னல நானு. எதுக்கு பெர்பெண்டிகுலரா ப்ரொஜெக்ட் பண்ணணும்? எப்பயுமே ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். சரிங்களா? ஆக்சிஸ்க்கு மேலதான் இருக்கணும் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான். அப்ப இவங்க என்ன கண்டென்ட் இதுலன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஹெலிக்ஸோட, ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸோட, சரிங்களா, லோக்கஸ் ஆஃப் சென்ட்ரேஷன் கர்வேச்சர் பாத்தீங்கன்னா அகைன் அது ஒரு ஹெலிக்ஸ் தான். அவங்க அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கோ ஆக்சியல் ஹெலிக்ஸ்ன்றாங்க. கோ ஆக்சியல். கோ ஆக்சியல். கோ ஆக்சியல்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்குமே ஒரே ஆக்சியம்னு அர்த்தம். புரியுதா? ரெண்டுக்குமே ஒரே ஆக்சிஸ் அப்படின்னு மீன் பண்றாங்க. இந்த கீழே பார்ப்போம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப சிங்கிறது ஒரு கர்வ். நீங்க இப்ப இமேஜின் பண்றதெல்லாம் அந்த டயக்ராம் வச்சு அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. சிங்கிறது ஒரு கர்வ். சி ஒண்ணுங்கிறது அதோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். நான் வச்சுக்கோங்க, ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். அப்படி இருந்தா இது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாங்க. டி ஒண்ணுங்கிறது, அதாவது டி ஒன்னா எதோட டேஞ்சன்ட்? சி ஒன்னோட டேஞ்சன்ட். என் ஒண்ணுங்கிறது சி ஒன்னோட பிரின்சிபல் நார்மல். சரிங்களா? பி ஒண்ணுங்கிறது சி ஒன்னோட பை நார்மல். ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டி ஒன் ஈக்குவல் டு இபியா இருக்கும், என் ஒன் ஈக்குவல் டு இ ஒன் என்னா இருக்கும், பி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் இ ஒன் டியா இருக்கும் அப்படின்றாங்க. இதுல இந்த இ ஒன் இது ரெண்டுமே என்னவா இருக்கலாம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா மொத்தமே ஒரு 4 பாசிபிலிட்டிக்கு மேல வராது. புரியுதா உங்களுக்கு? மொத்தமே இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து நான் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஈயும் 1, சரிங்களா? இ டேஷா இன்னொன்னு, இ டேஷும் நான் 1 சாரி இ1. நான் இ1 1 ரெண்டுமே 1 1 எடுத்தா அப்ப என்ன கிடைக்குது? டி1 ஈக்குவல் டு பி, என்1 ஈக்குவல் டு என், பி1 ஈக்குவல் டு மைனஸ் டி அப்படின்னு கிடைக்குது. அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஹெலிக்ஸ் போதா? இதை நான் ஹெலிக்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? ஆனா அது ஏதோ கர்வு ஹெலிக்ஸ் போதா, அதுக்குள்ள இன்னொரு குட்டி ஹெலிக்ஸ் வருதா, இந்த மாதிரி குட்டி ஹெலிக்ஸ் ஒன்று வருதா, வந்ததுக்கு அப்புறம் இப்ப இதோட டேஞ்சன்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்ல, அது எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த கர்வோட பைனார்மல் இருக்குமா. அடுத்து இந்த கர்வ்ல எங்க வந்து பிரின்சிபல் நார்மல் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த கர்வோட பாயிண்ட்ல, சாரி நான் பாயிண்ட் வந்து இங்க எடுத்துக்க கூடாது, நான் பாயிண்ட் இங்க எடுத்துக்கணும், அது கரஸ்பாண்டிங் பாயிண்ட் மாதிரி. அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும் பைனார்மல். அப்புறம் இதோட பிரின்சிபல் நார்மல், அது பைனார்மல் எங்க இருக்கோ, டி ஒன்னோட பைனார்மல் எங்க இருக்கோ, சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல, சரிங்களா, டேஞ்சன்ட் இருந்திருக்கும் அப்படின்றாங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்ல வரோம்னு? இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய, இதுல இருக்கக்கூடிய ட்ரைக்கும் அந்த ட்ரையாடுக்கும் அதுல இருக்க ட்ரையாடுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அது வந்து மொத்தம் 4 விதமா எது வேணா வரலாம், பட் அது எதுன்றது நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் இப்ப சப்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா அப்ப என்ன கிடைக்கும்? அப்ப டி ஒன் ஈக்குவல் டு பி, என் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் என், அண்ட் பி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் பிளஸ் டி இப்படி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இது மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி நம்மளால கிரியேட் பண்ண முடியும்? மொத்தம் 4 பாசிபிலிட்டி கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இ ஒன்னா இருக்கலாம், இ மைனஸ் ஒன்னா இருக்கலாம், இ ஒன்னு வந்து ஒன்னா இருக்கலாம், அல்லது இ ஒன் வந்து மைனஸ் ஒன்னா இருக்கலாம். ஸோ மொத்தம் 4 பாசிபிலிட்டி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு கூட எக்ஸாம்பிள் ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். இதை வச்சு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்திருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதை வச்சு பிஜிடிஆர்பில ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன தெரியுமா? லெட் சி பி எ கிவன் சர்க்கிள், கிவன் கர்வ், C1 be the locus of center of spherical curvature, then which of the following one is true அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்தாங்க தெரியுமா? T1 equal to EB, அப்புறம் T1 equal to minus EB. அவ்வளவுதான். அவங்க ஈனா என்ன சொல்லல, பினா என்ன சொல்லல, T1 என்ன சொல்லல, அப்படியே கொஸ்டின் எடுத்துருவாங்க. ஸோ
ஸோ புக்ல இருக்கிறத அவங்க வரி மாறாம அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அதுல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த டார்சன்ஸ் அட் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த கர்வேச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப டவுன்றது முதல் கர்வோடது, டவ் ஒன்னுங்கிறது ரெண்டாவது கர்வோடது, விச் இஸ் ஈக்குவல் டு கப்பா ஒன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. டவ் ஒன் ஈக்குவல் டு கப்பா ஒன் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், இஃப் வி மெஷர் ஆர்க் லென்த் S1 ஆஃப் C1, சரிங்களா, இந்த டைரக்ஷன் விச் மேக்ஸ் த யூனிட் டேஞ்சன்ட் T1. அதாவது நான் ஆர்க் லென்த்தை எந்த டைரக்ஷன்ல நான் வந்து அளக்குறேன் அப்படின்னா, யூனிட் டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல அளந்தா அப்ப அதே டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்றாங்கன்னா பி இருக்கும். சரிங்களா? அதே டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கு? பி இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா இந்த கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப T1 ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். சரிங்களா? T1 ஈக்குவல் டு பி எழுதியிருக்காங்களா? அடுத்து வி மே சூஸ், அவங்க சூஸ் பண்றாங்க த டைரக்ஷன் ஆஃப் N1 ஆப்போசிட் டு N. அப்ப இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். வித் திஸ் இது ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது கிடைச்சிரும். எப்படி? T1 N1 சூஸ் பண்ணிட்டா B1 கண்டுபிடிச்சிடலாம். எப்படிப்பா? T1 N1 கண்டுபிடிச்சா B1 கண்டுபிடிச்சலாம். எப்படி? தெரியலையா? சொல்லி கொடுத்தனே. சரி, இது மூணுக்கு என்ன ரிலேஷன்? T1 N1 B1 ஒரு சம்ல சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒரு சம்ல சொன்னேன் ஒரு சம்ல சொன்னேன். ரீகால் பண்ணீங்களா பண்ணலையா? பண்ணிருக்க மாட்டீங்க. சரி, ரைட்டு. அப்ப எதிர்பார்க்கறது சரி. அப்ப B1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, B1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத். அப்ப N1 கிராஸ் T1. சரிங்களா? அப்ப N1 நமக்கு தெரியும் எவ்வளவு? -n. கிராஸ் T1 நமக்கு தெரியும் எவ்வளவு? T. சரிங்களா? இப்ப இந்த சர்க்கிளை போடுங்க. T N அடுத்து B. அப்ப TNBனா Nல இருந்து T போக சொல்றாங்க. அப்ப ரிவர்ஸ். அப்ப அது ஒரு மைனஸ் வரும். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் B which is equal to B. So minus of minus N1 என்ன மாத்தி போட்டேன்னா இது B. ஓகே, N into B. அப்ப N into B அப்படின்னா Nக்கு அடுத்து தான் B வருது, அதனால பாசிட்டிவ் தான். கரெக்டாக தான் போட்டிருக்கேனா? தப்பா போட்டேன். நீங்க B1 equal to T1 cross N1. T1 cross N1. அப்ப T1ன்றது B, N1ங்கிறது -n. அப்ப மைனஸ் இதுக்கு வெளியே போட்டுக்கோங்க. அப்ப B கிராஸ் N. B கிராஸ் Nங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ மைனஸ் போட்டு பியும் N ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் T வரும். அப்ப ஆன்சர் என்ன வந்துருச்சு? ஃபைனலா D. அப்ப P1 வந்து D. இது புரிஞ்சுதா? ஓகே. அப்ப இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா அவங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த கொஸ்டினை லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தான் நம்ம விடுவோம். பொதுவா இவ்வளவு பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவ்வளவு பெருசு எப்படி கேட்பாங்க அப்படின்னு விடுவோம். ஆனா இது லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் வந்தது. இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்றது? வேற வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும். இது என்னதுன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஒரு கர்வு புதுசா கிடைச்சிருச்சு, C1 ஒரு கர்வு புதுசா கிடைச்சிருச்சு. அப்ப அந்த கர்வுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது கப்பா இருக்கும்ல, அதுக்கு டவ் இருக்கும்ல. அப்ப கப்பாக்கு ரெசிப்ரோக்கல் ரோ இருக்கும்ல, டவுக்கு ரெசிப்ரோக்கல் இருக்கும்ல, சிக்மா இருக்கும்ல. அப்ப அதெல்லாம் நான் அந்த 4 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த 4 வேல்யூல இவங்க 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரோவும் டவ்வும் புக்ல கொடுத்துருக்காங்க. அதுலயுமே இந்த டவ் வந்து எக்ஸசைஸ்ல இருந்துச்சு. நான் பார்த்த மாதிரி எக்ஸசைஸ்ல இருந்தா எடுத்துல இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சரிங்களா? அதனால இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு விடாதீங்க, எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகேவா? அப்ப இது ரெண்டு நீங்க தான் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது, R is the radius of spherical curvature, then R equal to
அதாவது ரேடியஸ் ஆஃப் பெரிக்கல் கர்வேச்சருக்கு இது ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் பெரிக்கல் கர்வேச்சருக்கு இது ஒரு ஃபார்முலா. இது வந்து பழைய பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க, முன்னாடி ஒரு 2008 அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். சரிங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய பிஜிடிஆர் கொஸ்டின்ல இதுவும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரேடியஸ், அதாவது எப்படி வந்து செரட் ஃபெரட் ஃபார்முலால இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருமோ, அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் பெரிக்கல் கர்வேச்சரோ இல்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இல்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் பெரிக்கல் கர்வேச்சர் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதாவது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள், ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. The tangent to the locus of center of oscillating sphere through the center of oscillating circle அப்படின்றாங்க. அதாவது போன கிளாஸ்ல நான் சொன்னேன், ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டரும் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டரும் சேமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட லோக்கஸ், சென்டரோட லோக்கஸ் இருக்குல்ல, இப்ப பாக்குறோம்ல ஒரு கருவு C1ன்ற கருவு, அந்த கருவுக்கு நீங்க டேஞ்சன் வரைஞ்சீங்கன்னா அது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் வழியா தான் பாஸ் ஆகும் அப்படின்றாங்க. புரியுதா? அப்ப ஆஸ்குலேட்டிங் ஸ்பியருக்கும் ஆஸ்குலேட்டிங் சென்டரும் இது ரெண்டும் சேமா இருக்கணும்னா எப்ப இருக்கும் அப்படின்றத மேல கடிச்சு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து பாத்துக்கோங்க. சேமா இல்லாத நேரத்துல, சரிங்களா, சேமா இல்லாத நேரத்துல ஸ்பியரோட அந்த சென்டர் வந்து ஒரு பாதையை கிரியேட் பண்ணுது. அந்த பாதையில அந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் எடுத்தா அந்த டேஞ்சன்ட் வந்து ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் வழியா பாஸ் ஆகுது. இதுதான் அதோட மீனிங். புரிஞ்சுதா? அடுத்தது வந்து டேஞ்சன்ட் டு த சர்ஃபேஸ். சரிங்களா? டேஞ்சன்ட் டு, அதாவது டேஞ்சன்ட் சர்ஃபேஸ் டு சி. அப்போ ஒரு கர்வுக்கு ஜென்ரலா சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை தவிர டேஞ்சன்ட் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? சரிங்களா? அது வந்து டயக்ராமை பார்த்துட்டு அப்புறம் நீங்க அதை வந்து இது பண்ணுங்க. ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல அதாவது ஒரு கர்வுக்கு நம்ம ஒரு சர்ஃபேஸை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அது வந்து டேஞ்சன்ட் சர்ஃபேஸ். ஒரு கர்வுக்கு ஒரு சர்ஃபேஸ் கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. இதுவும் ஒரு ஹெலிக்ஸ் தான். சரிங்களா? இதுவும் ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான். என்ன பண்ணுது? இந்த tangents intersect ஆகுமோ சார்? டேஞ்சன்ட் இன்டர்செக்ட்ன்றது இல்லை மேம். இங்க டேஞ்சன்ட் இன்டர்செக்ட்ங்கிறது இல்லை. சார் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டேஞ்சன்ட் வரையறாங்களா சார்? நான் வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து மேம் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டேஞ்சன்ட் வரைகிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து மேம் இது எப்படி சர்ஃபேஸா கன்வெர்ட் பண்றது? அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த இதுல வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இதுல நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த 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 அப்ளிகேஷன்ல
நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால அதை ஃபைன் பண்ண முடியும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்க இமேஜின் பண்ணுங்களேன், ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கண்டுபிடிச்சா அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. அது கொஞ்சம் கிரியேட் பண்ணுது, பட் எவ்வளவு அளவு கிரியேட் பண்ணுதுன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. பாருங்களேன், இப்ப இது எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நீங்க ஒட்டி 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 வர்ற மாதிரி யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும். உங்களால யோசிக்க முடியுதா அது எப்படி வருதுன்னு? இந்த லைனுக்கு இடையில கேப் இருக்குல்லப்பா, அந்த கேப்லாம் எல்லாமே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இதுதான் அந்த டான்ஜென்ட் சர்ஃபேஸ். புரியுதா? இதுதான் அந்த டான்ஜென்ட். இது வந்து சர்ஃபேஸா எடுங்க. அந்த கேப் எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம டான்ஜென்ட் வரையும் போது இங்க நம்ம எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்போம். டான்ஜென்டோட லென்த், சரிங்களா? டான்ஜென்ட் இங்க ஒரு சைடு மட்டும் தான் விழுகுது, இன்னொரு சைடு விழல. அப்ப இது எப்படி இருக்கும்னா, இந்த படிக்கட்டு ஏறுறோம்ல, அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இது டான்ஜென்ட் சர்ஃபேஸ்? ஓகே, அப்ப இந்த மாதிரி இருக்கும் டான்ஜென்ட் சர்ஃபேஸ். தெரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் என்னன்னா, ஒரு கர்வுக்கு டான்ஜென்ட் சர்ஃபேஸ்னா என்னன்றது இதுதான். இப்ப பாருங்க, நெருக்கமா போட 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 அது கிளியர் ஆகுது, கரெக்டா வருது அப்படியே கொஞ்சமா. ஓகேவா? அப்ப இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா, டான்ஜென்ட் சர்ஃபேஸ் டு எ கர்வ். ஒரு கர்வுக்கு ஒரு டான்ஜென்ட் சர்ஃபேஸ். ஏன்னா இதை வச்சு அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க போறோம் ஒன்னொன்னா. சரிங்களா? the surface generated by the tangent lines to a given curve is called the tangent surface to C. புரிஞ்சுதா? அடுத்தது இப்ப இன்வல்யூட் அப்படின்னு சொல்லி புது கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த இன்வல்யூட்ன்றது என்னன்னா, a curve which is lies in the tangent surface. அப்ப tangent surface தான் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க இன்வல்யூட்டை பத்தி யோசிக்கவே முடியும். சரியா? அப்ப இன்வல்யூட்ன்றது என்ன அப்படின்னா, டான்ஜென்ட் சர்ஃபேஸ்ல நீங்க ஒரு கர்வ் எடுக்கிறீங்க, அண்ட் இதுதான் முக்கியமானது, and intersects the generator of the tangent surface orthogonally. ஆர்த்தோகனல் என்னன்னு தெரியல உங்களுக்கு? ஆர்த்தோகனல் என்னது? பெர்பெண்டிகுலரா, அதான் அந்த மீனிங் தான். சரிங்களா? அப்ப இன்டர்செக்ட் த ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஜென்ரேட்டர்னா உருவாக்குறது. அப்ப இந்த சர்ஃபேஸை யார் உருவாக்குனா? இப்ப நீங்க பார்த்த சர்ஃபேஸை யார் உருவாக்குனா? டான்ஜென்ட். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இதுல நான் ஒரு கர்வ் எடுக்கிறேன், இந்த டான்ஜென்ட் சர்ஃபேஸ்ல நான் ஒரு கர்வ் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கர்வ்ல இருக்கு, அந்த கர்வ் வந்து ஒவ்வொரு ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அதாவது ஒவ்வொரு டான்ஜென்ட், அந்த ஒவ்வொரு டான்ஜென்ட்டுக்கும் ஆர்த்தோகனலா கட் ஆகணும். இப்ப எக்ஸாம்பிள் இதுல என்னால வரைய முடியாது, இல்லைன்னா இதுலயே வரைஞ்சு காமிச்சிருவேன், இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் தரலாமா? ஒரு நிமிஷம். அதாவது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டான்ஜென்ட்டையும் வந்து அதை கட் பண்ணணும்ப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு டான்ஜென்ட்டையும் ஆர்த்தோகனலா கட் பண்ணும். அந்த மாதிரி நீங்க ஒரு கர்வ் எடுத்தா அந்த கர்வ் தான் இந்த ஒரிஜினல் கர்வுக்கு இன்வல்யூட் அப்படின்றாங்க அவங்க. சரிங்களா? இந்த இருக்குல்ல, இப்ப நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு கர்வ் எடுக்கிறேன் இதுல. ஓகேவா? இப்ப இந்த கர்வ்ல இந்த பாயிண்ட்ல பாக்குறேன். அப்ப இந்த பாயிண்ட் அது கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஒண்ணு இங்க இருக்கும்ல, அப்ப இதோட டான்ஜென்ட் ஒண்ணு இருக்கும்ல, இந்த டான்ஜென்ட், சரிங்களா, இந்த டான்ஜென்ட் இங்க கட் ஆகுதுல, இந்த இடம் வந்து 90 டிகிரி இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுதா? ஒவ்வொரு டான்ஜென்ட்டுமே, நீங்க இந்த டான்ஜென்ட் இல்ல, நீங்க எந்த டான்ஜென்ட் எடுத்தாலும் டான்ஜென்ட் வந்து 90 டிகிரில கட் ஆகும். அதுக்கேத்த மாதிரி இந்த கர்வ் இருக்கணும். இருந்துச்சுன்னா அப்ப இது வந்து சீன்ற கர்வு, இது வந்து அதோட இன்வல்யூட். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரிஜினல் கர்வோட டான்ஜென்ட் இந்த இன்வல்யூட்டுக்கு நார்மலா இருக்கும். யோசித்து பாருங்க, 90 டிகிரினா அதான மீனிங், 90 டிகிரினா அதான மீனிங்.
புரியுதா? ரெண்டு டெஃபினிஷன் உண்டுப்பா இன்வல்யூட்டுக்கு. ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கர்வ் இந்த டேஞ்சன்ட் சர்ஃபேஸ் which is orthogonally to the generators of the tangent surface. இது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் கர்வோட டேஞ்சன்ட் வந்து இந்த இன்வல்யூட்டுக்கு வந்து நார்மலா இருக்கும். ஒரிஜினல் கர்வோட டேஞ்சன்ட் இந்த கர்வுக்கு நார்மலா இருக்கும். அப்படி இந்த கர்வ் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் இன்வல்யூட்னு பேரு. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு டெஃபினிஷனுமே சொல்லுவாங்க. ஓகே, இந்த டயக்ராம் இதுல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் புக்ல, அதை பார்த்தா உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதா இருக்கா ஒரு கர்வ், இது வந்து சி கர்வு, இது வந்து சி கர்வு, இது வந்து அதோட இன்வல்யூட். இப்போ இந்த கர்வ்ல ஒரு பாயிண்ட்ல நான் டேஞ்சன்ட் வரைகிறேன். அது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கர்வுக்கு நார்மலா இருக்கா? தெரியுதா? இந்த கர்வுக்கு நார்மலா இருக்கா? அப்படி இருந்ததுன்னா இந்த கர்வ் வந்து அதோட இன்வல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பேஜ்லயே நம்ம மாத்திடுவோம். என்ன மாத்திடுவோம் அப்படின்னா, இதை வந்து கர்வா எடுத்துக்கிட்டு இதோட நார்மல் ஒரு கர்வுக்கு டேஞ்சண்டா இருந்தா அதுக்கு பேர் எவல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள்லாம் மாறாது, அதே சிம்பிள் தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஒரு கர்வு, அந்த கர்வோட டேஞ்சன்ட் இன்னொரு கர்வுக்கு நார்மலா இருந்தா இதுக்கு பேர் இன்வல்யூட். அதே இது ஒரு கர்வு, அந்த கர்வோட நார்மல் இன்னொரு கர்வுக்கு டேஞ்சண்டா இருந்தா, சரிங்களா, இங்க டேஞ்சன்ட் நார்மலா மாறுது, அங்க நார்மல் டேஞ்சண்டா மாறினா இதுக்கு பேர் வந்து எவல்யூட். அப்போ ஒன்னு இன்வல்யூட்டா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு என்னதான் ஆகும்? எவல்யூட்டா தான் ஆகும். ஒன்னு எவல்யூட்டா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு என்னவா தான் ஆகும்? இன்வல்யூட்டா தான் ஆகும். புரியுதா? ஓகே, அடுத்தது. ஸோ அதுக்கு அடுத்து இதுதான். ஆனா ஒரிஜினல் டெஃபினிஷன்பா. ஒரிஜினல் டெஃபினிஷன் வந்து இதுதான். சரிங்களா? என்னது? a curve in the tangent surface which intersect the generators to the tangent surface orthogonally. ஜென்ரேட்டர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் ஒன்று வரும், அதுலயும் ஜென்ரேட்டர் என்னன்னு கேட்பேன். சரியா? ஜென்ரேட்டர்னா அந்த கருவை உருவாக்கக்கூடியதே அதுதான். அந்த சர்ஃபேஸை உருவாக்கக்கூடியதே அதுதான். அதுக்கு பேர் தான் ஜென்ரேட்டர். சரிங்களா? அடுத்தது இந்த பாயிண்ட் இப்ப நம்ம சொன்னது tangent to C is normal to C cap, C tilde. அடுத்து எப்பயும் போல இது என்னது, நம்ம பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப இங்க இருக்க பாயிண்ட் வந்து ஆர்னு எடுத்துக்கிறாங்க. இதுல இருக்க பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஆர், இதுல இருக்க பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் இது வந்து பி, இது P1. அப்ப இதுக்கு பொசிஷன் வெக்டார் வந்து ஆர், இது பொசிஷன் வெக்டார் வந்து R1. அப்ப எப்பயும் போல நான் என்ன சொல்லுவோம், ரெண்டே சப்ராக்ட் பண்ணுவோம், அப்படிதானே? R1 மைனஸ் ஆர். அப்ப R1 மைனஸ் ஆர்ன்றது என்னது? இங்க வந்து டேஞ்சண்டா இருக்கு. சாரி, இந்த இதுல டேஞ்சண்டா இருக்கு. இந்த இடத்துல இதானே R1 மைனஸ் ஆர். நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு. இது ஆர், அதாவது இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி வருது. இது இப்படி போகுதுப்பா. சரிங்களா? இது இப்படி வருது. அப்ப இது R1, இது ஆர் அப்படின்னா இது ரெண்டையும் அதாவது இதையும் ஆட் பண்ணா இது கிடைக்கணும். சரிங்களா? இதை வந்து C மைனஸ் எஸ்ன்னு எடுத்திருக்காங்க அவங்க. ஓகேவா? C மைனஸ் எஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அப்ப ஆர் பிளஸ் சி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு R1. இது வந்துருச்சா? ஆனா அந்த C மைனஸ் S1 வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டீன்ற டைரக்ஷன். ஏன்னா இது ரெண்டுமே பொசிஷன் வெக்டார். அதுக்கு நீங்க டைரக்ஷன் சொல்லணும் அவசியம் இல்லை, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த C மைனஸ் எஸ்ங்கிறதுக்கு நம்ம பொசிஷன் சொல்லி ஆகணும். அது பொசிஷன் வந்து என்ன பொசிஷன் அப்படின்னா டேஞ்சன்டோட டைரக்ஷன். ஸோ R1 ஈக்குவல் டு ஆர் பிளஸ் சி மைனஸ் எஸ் டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது இப்ப இதை பத்தி ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஃபுல்லா நிறைய வரும். The distance between the corresponding points of two involutes ஒரு கர்வுக்கு ஒரு இன்வல்யூட் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இது ஒரு கர்வு. சரிங்களா? அதுக்கு வந்து ரெண்டு இன்வல்யூட் கூட இருக்கலாம். அப்படி ரெண்டு இன்வல்யூட் இருந்ததுன்னா அந்த ரெண்டு இன்வல்யூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? சப்போஸ் இது ஒரு இன்வல்யூட்னு வச்சுக்கோங்க, இது ஒரு இன்வல்யூட்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்ப இதோட டேஞ்சண்ட பாருங்க, இது ரெண்டுக்கும் நார்மலா இருக்கு. கரெக்டா? இது ரெண்டோட டேஞ்சன்ட் வந்து அது ரெண்டுக்கும் என்னவா இருக்கு? நார்மலா இருக்கு. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சரிங்களா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே என்ன வரும்னா கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? அடுத்தது
since t is same for different involutes, the tangent at the corresponding points of the involutes are parallel. அதாவது இது ரெண்டுக்கும் t வந்து சேமா இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் t எப்படி இருக்கும், பேரலா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது c ல இருக்கக்கூடிய t வந்து ரெண்டுக்குமே சேமா இருக்கிறதுனால, சரிங்களா, அப்ப இது ரெண்டுக்கும் டேஞ்சன்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேரலா இருக்கும் அப்படின்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கடுத்து எப்பயும் போல சின்னு ஒரு கர்வ் எடுக்கிறீங்க அப்படின்னா சி டில்டே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட கர்வேச்சர் டார்சனோட ஃபார்முலா, அதோட கர்வேச்சர் அண்ட் டார்சனோட ஃபார்முலா. சரிங்களா? அடுத்தது இன்வல்யூட் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் பிளேன் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்வல்யூட் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் பிளேன் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்வல்யூட் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, இன்வல்யூட் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் இப்பதான் பார்த்தோம், அது கண்டிப்பா பிளேன் கர்வா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரே பிளேன்ல வரைஞ்ச மாதிரி தான் இருக்கணும் அந்த கர்வு. அப்ப எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இதுல ஒரு அதாவது இது இந்த இருக்குல்ல, இதுல வந்து ஒரு பிளேன் அப்படி கிராஸ் செக்ஷனா கொடுத்தா எப்படி இருக்கும், அதுல ஒரு கர்வ் வரைஞ்சா எப்படி இருக்கும், இதுல கரெக்டா, அதாவது இது வந்து ஒரு ஒரு இதை தாண்டி போகுது இது, அதாவது என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை தாண்டி போகுது. ஓகேவா? இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை தாண்டி போகுது, கொஞ்சம் எக்ஸஸா வருது. இந்த இது வரைக்கும் முடிஞ்சிருக்கணும், பட் இதை விட தாண்டியும் போகுது. அப்ப அது வரைக்கும் எடுத்துட்டோம்னா இது ஒரு பிளேன்ல ஒரு பிளேன்ல இதை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா, ஒரு பிளேனோட கிராஸ் செக்ஷன்ல ஏதாவது கொண்டு வர முடிஞ்சதுன்னா, அதுல நீங்க ஒரு கர்வ் வரைஞ்சீங்கன்னா அந்த கர்வ் தான் இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ்க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இன்வல்யூட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸோட இன்வல்யூட் எப்பயுமே என்னதான், ஒரு பிளேன் கர்வ். அது என்ன கர்வ்னு அவங்க சொல்லல, சர்க்கிளா ஸ்ட்ரெயிட் லைனா இல்ல அது எப்படி இருக்கும் அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லல, அது ஒரு பிளேன் கர்வ்னு சொல்றாங்க. சரிதானா? அப்ப வேணா இன்னொன்னு வேணா கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸா இருந்தா, சர்க்குலர் ஹெலிக்ஸோட இன்வல்யூட்டா இருந்தா டவ் வந்து 0. ஏன்னா பிளேன் கர்வ்னா டவ் என்னவா இருக்கணும், 0வா இருக்கும்ல. அப்ப டவ் வந்து 0ன்னு வேணா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுல இருந்து. சர்க்குலர் ஹெலிக்ஸா இருக்கும்போது டவ் வந்து 0ன்னு வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது எவல்யூட்ன்றது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். சரிதானா? ரைட். அப்புறம் அதுக்கோட ஃபார்முலா எப்படி, அங்க ஃபார்முலா பாத்தீங்க, R1 = R + C - S × T பாத்தீங்களா? இங்க ஃபார்முலா வந்து இது, இந்த இடத்துல பியும் சேர்ந்து வருது, நல்லா பாத்துக்கோங்க. R1 = R + ρn + ρ cot psi + C, சரிங்களா, இன்டு பி. அப்புறம் அந்த சைக்கு வேற தனியா ஃபார்முலா கொடுத்துருக்கான், இன்டகரல் டவு ds. சரிங்களா? இது வந்து எதுனா ஒரு கர்வ் கொடுத்துட்டு அந்த கர்வோட எவல்யூட் கண்டுபிடிக்க சொன்னா, அதாவது இன்வல்யூட் கொடுத்துட்டு எவல்யூட் கண்டுபிடிக்க சொன்னா. சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா. அடுத்து இதுல என்ன இது இருக்குன்னு பாருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கேயும் அதே மாதிரிதான். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த சி இருக்குல்ல, இந்த சி வந்து எனி கான்ஸ்டன்ட். இங்க அதை நான் இந்த இதுல கொடுக்காம விட்டுட்டேன். இதுல சி வந்து எனி கான்ஸ்டன்ட்பா. இந்த கான்ஸ்டன்ட்டை மாத்த 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய எவல்யூட் ஃபார்ம் ஆகுமா. சரிங்களா? சி வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணல, தெரியுதா? ஏன்னா அது எந்த நம்பரா வேணா இருக்கலாமா, அந்த நம்பரை மாத்த 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 உங்களுக்கு என்ன இன்ஃபைனைட் சிஸ்டம் ஆஃப் எவல்யூட்ஸ் கிடைக்குமா. இன்ஃபைனைட் சிஸ்டம் ஆஃப் எவல்யூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த பிஎஸ்சியை மாத்த 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 வேற வேற எவல்யூட்ஸ் கிடைக்குமா. சரிங்களா? அது எல்லாமே அது எத்தனை இன்ஃபைனைட் வரைக்கும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது பாருங்க, the tangent to two different evolutes. சரியா? நான் இன்வல்யூட் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நான் எவல்யூட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அந்த எவல்யூட்ல 2 எவல்யூட் இருக்கு, அந்த 2 எவல்யூட்டுக்கும் ஒரே கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன், டேஞ்சன்ட் பாக்குறேன். சரிங்களா? the tangent to two different evolutes corresponding to two constants. அதாவது சிக்கு பதிலாக நான் C1 ஒன்று எடுத்து ஒரு எவல்யூட் கிடைக்குது, சிக்கு பதிலாக C2 எடுக்கும்போது வேற ஒரு எவல்யூட் கிடைக்குது. அந்த 2 எவல்யூட்லயும் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ல கூடிய டேஞ்சன்ட்டை பத்தி பார்த்தா, அந்த 2 டேஞ்சன்ட்டும் இன்க்ளைன்ட் டு ஈச் அதர் அட் an angle C1 and C2. சரியா? இன்க்ளைன்ட் அட் an angle C1 and C2. இது எப்படின்னா, நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அதாவது இன்வல்யூட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இன்வல்யூட் கொடுத்துட்டாங்க. அந்த இன்வல்யூக்கு நீங்க 2 எவல்யூட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
2 எவல்யூட். இது வந்து C1 அதாவது சிக்கு பதிலாக C1 போட்டப்ப கிடைச்சது, இது சிக்கு பதிலாக C2 போட்டப்ப கிடைச்சதுன்னா அப்ப நீங்க இதோட டேஞ்சண்ட பாக்குறீங்க சரிங்களா. இது டேஞ்சண்ட் இதுக்கு நார்மலா இருக்கும் அப்படிதானப்பா. கரெக்டா நான் வரைய முடியல, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப இதுக்கு டேஞ்சண்ட் வந்து இதுக்கு நார்மலா இருக்கும் சரிங்களா. நார்மலா இருக்க மாதிரி வரும். ஸோ அப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்க இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்னா C1 மைனஸ் C2 இருக்கும் அப்படின்றாங்க. இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் சரிங்களா. இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் C1 C2. இந்த ரெண்டு டேஞ்சண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னா C1 மைனஸ் C2 அப்படின்றாங்க. அடுத்தது the locus of center of spherical curvature is an evolute if and only if the curve is the plane curve. அடுத்தது சரிங்களா. அடுத்தது என்னன்னா locus of center of spherical curvature is an evolute if and only if the curve is a plane curve. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு plane curve எடுத்துக்கோங்க, ஒரு plane curve எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து நீங்க locus of spherical curvature கண்டுபிடிங்க சரிங்களா. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு பிளேன் இருக்கு ஓகேவா, ஒரு பிளேன் இருக்கு, அந்த பிளேன்ல நான் ஒரு கர்வ் இருக்கு, இந்த கர்வ்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பியர் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஸ்பியர் கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்பியரோட பாத் வந்து ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் சரிங்களா. சப்போஸ் இந்த கர்வு, அதாவது இந்த கர்வு பிளேன் கர்வா இருந்ததுன்னா இந்த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் இந்த கர்வோட எவல்யூட்டா இருக்குமா. புரியுதா. ஒரு கர்வ் எடுக்கிறீங்க, ஒரு பிளேன் கர்வ் எடுக்கிறீங்க, அதுக்கு லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் பாத்தீங்கன்னா அதுதான் எவல்யூட்டா இருக்கும் அந்த கர்வுக்கு சரிங்களா. அதுதான் இங்க மீன் பண்ண வராங்க. அப்ப பிளேன் கர்வுக்கு தான் அந்த அந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நான் சப்போஸ் நான் வேற ஏதோ ஒரு கர்வ் எடுக்கிறேன் சரிங்களா, அந்த கர்வ் பிளேன் கர்வா இல்ல அது வேற ஏதோ சர்ஃபேஸ்ல, இப்போ சப்போஸ் வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வளைஞ்சிருக்கக்கூடிய இப்ப கூட டேஞ்சன்ட் சர்ஃபேஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல நான் ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல நான் என்ன பண்றேன், ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்த்து அதோட சென்டரோட லோக்கஸை பார்த்து அந்த கர்வ் எடுத்துக்கிறேன். அந்த கர்வ் இந்த கர்வுக்கு எவல்யூட்டா இருந்ததுன்னா, இது இன்வல்யூட்டாவும் அது எவல்யூட்டாவும் இருந்ததுன்னா, அந்த பாத்தோட கர்வ் வந்து எவல்யூட்டாவும் இருந்தா கண்டிப்பா இந்த சர்ஃபேஸ் வந்து பிளேன் சர்ஃபேஸ் தான் இருக்கணும் அப்படின்னு மீன் பண்றாங்க. புரிஞ்சுதா. லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் வந்து எவல்யூட்டா இருந்தாலே கண்டிப்பா அந்த கர்வ் வந்து ஒரு பிளேன்ல தான் இருக்கு அப்படின்றத மீன் பண்றாங்க சரியா. அடுத்தது பெட்ரண்ட் கர்வ்ஸ் சரிங்களா. பெட்ரண்ட் கர்வ்ஸ் இது ஒண்ணுமே இல்லை, என்னன்னா ரெண்டு கர்வ் எடுத்துக்கிறேன் நானு, அந்த ரெண்டு கர்வுக்கும் சேம் பிரின்சிபல் நார்மல்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும், சேம் பிரின்சிபல் நார்மல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெட்ரண்ட் கர்வ்ஸ்னு பேரு. அதுக்கு பேர் வந்து ஒன்னு வந்து இன்னொன்னோட பெட்ராண்ட் மேட் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க சரிங்களா. இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு கர்வுக்கும் சேம் பிரின்சிபல் நார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு கர்வுக்கும் சேம் பிரின்சிபல் நார்மல் சரியா. இப்ப இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் the distance between P1, the distance P1 என்ன சொன்னா the distance between the point P and P1 அர்த்தம். Pங்கிற பாயிண்ட் வந்து காமால இருக்கு, P1ன்ற பாயிண்ட் வந்து காமா 1ல இருக்கு. அப்ப அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கர்வுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் சரிங்களா. ரெண்டு பெட்ரண்ட் கர்வை எடுத்துட்டு அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. புரியுதா. ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா, ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர்ல ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. நீங்க இதான் என்னோட பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேப்பர்ல என்ன பண்றேன், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன், தண்டவாளம் மாதிரி வரைகிறேன். வரைஞ்சிங்கன்னா இதோட நார்மல் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இதோட நார்மலும் இப்படிதான் இருக்கும் சரிங்களா. அந்த மீனிங்ல சொல்றாங்க ரெண்டோட பிரின்சிபல் நார்மலும் சேமா இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்க have the same principal normalsன்றாங்க. அப்படி இருந்தா அதுக்கு பேரு பெட்ரண்ட் கர்வ். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றாங்க.
கான்ஸ்டன்டா இருக்கணும். 2 பாயிண்ட்கள் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது the tangent to gamma and gamma 1 at the corresponding points are inclined at an constant angle. இத புக்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்தா உங்களுக்கு மேபி இன்னும் பெட்டரா இருக்கும் தோணும். புக்ல எப்படி கொடுத்துருந்தாங்க தெரியுமா? இது வந்து ஒரு கர்வோடது சரிங்களா? இது ஒரு கர்வோட நார்மல், இது டேஞ்சன்ட், இது பை நார்மல் வச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு கர்வுக்கு இதுதான் நார்மலா இருக்குமா, பிரின்சிபல் நார்மலா இருக்குமா? ஆனா டேஞ்சன்ட் இங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிடலாம். அப்ப டேஞ்சன்ட் கொஞ்சம் தள்ளி போகும்போது இது கொஞ்சம் தள்ளி வந்துடும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில கூடிய ஆங்கிள் வந்து ஆல்பா. இதுதான் அடுத்த ரிசல்ட் சரிங்களா? 2 கர்வுக்கும் பிரின்சிபல் நார்மல் சேமா இருக்கு சரிங்களா? ஆனா ஒண்ணுக்கு வந்து டேஞ்சன்ட் இப்படி போகுது, இன்னொன்னுக்கு வந்து டேஞ்சன்ட் இப்படி போகுது. அப்ப எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, கர்வை எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, இப்ப இது டேஞ்சன்ட் இப்படி போதா, அப்ப கர்வ் வந்து நம்ம இப்படி இமேஜின் பண்ணலாம் சரிங்களா? அதுக்கு டேஞ்சன்ட் இப்படி போதா, அப்ப கர்வை எப்படி இமேஜின் பண்ணலாம், இந்த மாதிரி. சரியா? இதுதான் அடுத்த பாயிண்ட். என்னன்னா பிரின்சிபல் நார்மல் சேமா இருக்கு, ஆனா இந்த டேஞ்சன்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆங்கிள் இருக்கு, கான்ஸ்டன்ட் ஆங்கிள் மேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் அடுத்த ரிசல்ட். அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, இது வந்து டேஞ்சன்ட் கான்ஸ்டன்ட் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்றது இந்த ரிசல்ட். இது வந்து பைநார்மல் கான்ஸ்டன்ட் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்றது அடுத்த ரிசல்ட். அடுத்து ரெண்டுமே அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அடுத்தது the gamma and gamma 1 are betterent curves சரிங்களா? then there exists a linear relationship between the curvature and the torsion of the either curve. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப முக்கியம் சொல்லுவேன், ஏன்னா இது நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன். இது 2 கர்வ் வந்து காமான்னு ஒரு கர்வ் இருக்கு, காமா 1 ஒரு கர்வ் இருக்கு சரிங்களா? அது வந்து ஒரு பெட்டரண்ட் கர்வா இருக்கணும் அப்படின்னா 2 கர்வ்ல ஏதோ ஒரு கர்வ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். 2 கர்வ்ல ஏதோ ஒரு கர்வ் வந்து இந்த கண்டிஷன். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, கப்பாவும் டவ்வும் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா. இது வந்து நான் நெட்ல படிக்கும்போது எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா புக்ல நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் ஏ கப்பா பிளஸ் பி டவுஸ் ஈக்குவல் டு 1, இதுக்கு பேர் தான் லீனியர் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி லீனியர் ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு கர்வுக்கு எக்ஸிஸ்ட் ஆனாலே சரிங்களா, அப்ப அதுக்கு பெட்டர் மேட் ஒன்னு இருக்கும், ரெண்டுமே பெட்டர் கர்வா இருக்கும் அப்படின்றது. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, the torsion at corresponding points p and p1 have the same sign, then their product is constant சரிங்களா? அதுக்கு கீழே அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது 2 டவ் ஒன்று இருக்குல்ல, அது ரெண்டும் சேம் சைனா இருக்கும், அது ரெண்டோட ப்ராடக்ட் வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா? அந்த டவ் ஒன்னோட ப்ராடக்ட் வந்து இதுதான் அப்படின்றத புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்டா கான்ஸ்டன்டா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து மேன்கிம் தியரம் சரிங்களா? இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, P1ன்றது 2 பாயிண்ட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பெட்டர் கர்வ். C1 C2ங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. C1 C2ன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் இல்ல, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்படி இருந்தா தென் த கிராஸ் ரேஷியோ PC P1 C1 இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவல் டு சீக்கன்ட் ஸ்கொயர் ஆல்பா, வேர் ஆல்பா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அட் P அண்ட் P1. முன்னாடியே சொன்னால ஆல்பான்னு ஒரு ஆங்கிள் சொன்னல, அதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கிராஸ் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு புதுசா கொடுத்துருக்காங்க சரிங்களா? அந்த கிராஸ் ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்டா சரிங்களா? அப்ப எதோட கிராஸ் ரேஷியோ, மொதல் கர்வ்ல பாயிண்ட், ரெண்டாவது கர்வ்ல பாயிண்ட். மொதல் கர்வோட லோக்கஸ் ஆஃப் சென்டர், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரெண்டாவது பாயிண்டோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப கர்வ் இப்படி இருக்குன்னா ஒரு கர்வ் இப்படி இருக்கு, இன்னொரு கர்வ் வேறு. இந்த கர்வ்ல இருக்கக்கூடிய இப்ப பாயிண்ட் வந்து Pன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த இடத்துல C இருக்கும், ஏன்னா லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்புறம் இன்னொரு கர்வ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, அது P1 வச்சுக்கோங்க, அப்ப அதோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் கர்வேச்சர் இங்கக்குள்ள இருக்கும். ஸோ அவன் என்ன சொல்றான்னா இதுக்கான டிஸ்டன்ஸை பத்தி பேசுறாங்க. கிராஸ் ரேஷியோட ஃபார்முலா நான் என்னன்னு போடுறேன், அது புக்ல இருந்தது, நான் இங்க எழுதுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த கிராஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னா, கிராஸ் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா PC into P1 C1 divided by CP1 into
C1P. சரிங்களா? இதை வந்து இப்படி பார்த்தா பெட்டரா இருக்கும். இது Pன்ற பாயிண்ட், இது Cன்ற பாயிண்ட், இந்த கர்வு, இந்த கர்வு, அதோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து இது P1. சரிங்களா? இது வந்து அதோட C1. அப்படின்னா பிசினா இது ரெண்டு கிடையில இருக்க டிஸ்டன்ஸ். அடுத்து P1 C1 இது ரெண்டு கிடையில இருக்க டிஸ்டன்ஸ். அது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணி மேல போட்டுக்கிறோம். அடுத்து CP1 இது ரெண்டும், இது ரெண்டு இதோட டிஸ்டன்ஸ். அடுத்து PC1 இது ரெண்டோட டிஸ்டன்ஸ். இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணி கீழே போட்டுக்கிறாங்க. இதோட ரேஷியோ வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதுவும் என்னன்னு சொல்லிட்டாங்க, சீக்கன் ஸ்கொயர் ஆல்பா. அந்த ஆல்பாங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆல்பாங்கிறது இந்த ஆல்பா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் எப்பயுமே வரும், எப்பயுமே சீக்கன் ஸ்கொயர் ஆல்பா தான் வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் மேன்கின் தியரம். சரி, அது நேமிங்ல இருக்கு, அதனால முக்கியம். அடுத்தது டவு ஈக்குவல் டு 0வா இருந்தா, சரிங்களா, ஒரு கர்வுக்கு டவு வந்து 0வா இருந்தா எவ்ரி கர்வ் ஹேஸ் அ இன்ஃபைனிட் பெனடெட் மேட்டா. அதாவது என்ன சொல்ல வராங்க, பிளேன் கர்வ்ல நீங்க எந்த கர்வ் எடுத்தாலும், சரிங்களா, அதுக்கு இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் பெனடெட் கர்வ் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது டவு நாட் ஈக்குவல் டு 0வா இருந்து ஆல்பாவோட வேல்யூ வந்து π/2வா இருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, ஆல்பான்றது நான் என்ன சொன்னேன், ரெண்டு டேஞ்சனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். அந்த ஆங்கிள் தான் ரெண்டு பைனாமருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளும் அதுதான். அப்படி இருக்கணும்னா the Benedict made curves are constant curvature and each of the curve is the locus of center of spherical curvature of the other. அப்போ ஒரு கர்வோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் கர்வேச்சர் தான் இன்னொரு கர்வ் வரும். அந்த கர்வுக்கு நீ லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா இது வரைக்கும். புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க பிரின்சிபல் நார்மல் சேமா இருக்கும்பா, இது என்ன தான் N1. இப்போ இதோட டேஞ்சன்ட் இங்க இருக்கு, இதோட பைனார்மல் இங்க இருக்கு. சரிங்களா? நம்ம இந்த டிஸ்டன்ஸ் போட்டு இந்த ஆங்கிள் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்றான். 90 டிகிரி என்னன்னா இது B1 மாறிடும், இது T1 மாறிடும். புரியுதா? இது B1 இது T1 மாறும். அப்படி வரக்கூடிய கர்வு எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி வரக்கூடிய கர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கர்வு இன்னொரு கர்வோட லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும். அதாவது ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட்ல நீங்க ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் கண்டுபிடிச்சு அந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் எங்க மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த கர்வ் என்ன கிடைக்கும்னா ரெண்டாவது கர்வா கிடைக்கும், Γ1 கிடைக்கும். காமால ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்ல ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளை கண்டுபிடிச்சு அதோட சென்டர் எடுத்து அது எப்படி மூவ் ஆகுதுன்னு ஒரு கர்வை ஃபிட் பண்ணீங்கன்னா அதுதான் நீங்க எடுத்த ரெண்டாவது கர்வா இருக்கும். இதே இது ரெண்டாவது கர்வ்ல பண்ணீங்கன்னா அது முத கர்வு கிடைக்கும். ஸோ லோக்கஸ்ன்னு சொல்லிட்டாலே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லோக்கஸ்னா ஒரு பாயிண்டோட மூவ்மெண்ட். எந்த பாயிண்ட்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னது? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர். புரியலையா? ஓகே. அடுத்தது வென் கப்பா அண்ட் டவ் ஆர் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, சரிங்களா, எப்பயுமே இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் பெனட்டர் மேட்ச் இருப்பாங்க. அதுக்கு மேல ஒன்று சொன்னோம்ல, டவு ஈக்குவல் டு 0 சொன்னோமா, இது ஒரு கண்டிஷன். ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபைனிட் பெனட்டர் கர்வுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்ன பார்த்திருக்கோம், டவு ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்ஃபைனிட் கர்வ்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கப்பா டவ் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருந்தா அப்ப இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் பெனட்டர் கர்வ் கிடைக்கும். சரிங்களா? அப்ப சர்க்குலர் ரிலீஸ்க்கு எத்தனை இருக்கும்னு கேட்டா இன்ஃபைனிட் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஏன்னா சர்க்குலர் ரிலீஸா கப்பாவும் டவும் என்னது? கான்ஸ்டன்ட் தானே. அப்ப அதுக்கு இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் பெனட்டர் கர்வ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப ஆல்ரெடி நம்ம வேற ஒண்ணு பார்த்தோம். ஓகே, ரைட். சரியா? அப்ப அடுத்தது சர்க்குலர் ரிலிக்ஸோட பெனட்டட் அசோசியேட் என்ன அப்படின்னா கோஆக்சியல் ரிலிக்ஸ். அப்ப இதே தான் அங்கேயும் பார்த்தோம், இன்வல்யூட் எவல்யூட்டுக்கு. ஞாபகம் இருக்கா? நான் சொல்லல, சர்க்குலர் ரிலிக்ஸோட நீங்க நம்ம இன்வல்யூட் பார்த்தோம், என்ன கிடைச்சது? ஒரு எலிக்ஸ் கிடைச்சதா? அந்த எலிக்ஸ்க்கு இந்த எலிக்ஸ்க்கும் கோஆக்சியல் எலிக்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. கோஆக்சியல்னா ரெண்டுமே ஒரே ஆக்சிஸ் வச்சிருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சர்க்குலர் எலிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வல்யூட் எவல்யூட் தான் பெனட்டட் மேட்டாவே இருக்கு, பெனட்டட் கர்வ்ஸாவே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? பெனட்டட் கர்வும் கோஆக்சியல் தான் எலிக்ஸ் தான். சரிங்களா? இன்வல்யூட் எவல்யூட்டும் கோஆக்சியல் எலிக்ஸ் தான். ரெண்டுமே அதுதான் வருது அந்த கர்வுக்கு. சரிதானா? அடுத்தது வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ்.
இந்த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது வியூ பண்றது கஷ்டம். பட் நான் அது வந்து என்னன்னு மட்டும் நான் சொல்றேன், சரிங்களா? வியூ பண்றது கஷ்டம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆஸ்கிலேட்டிங் ஸ்பியர் எடுத்தோம். அந்த ஆஸ்கிலேட்டிங் ஸ்பியரோட சென்டர் எப்படி மூவ் ஆகுதுன்னு படிச்சோம், அப்படிதானே? அதுக்கு பேர் என்ன? அதுதானே இவ்வளவு நேரம் படிச்சோம். ஆஸ்கிலேட்டிங் லோகஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்னு சொல்லணும், சரிங்களா? லோகஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர், சரிங்களா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அதோட யூனிட் டேஞ்சன்ட் எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்க போறேன். அதோட யூனிட் டேஞ்சன்ட்டுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும்ல, அது எப்படி போகுது, அதோட பாதை எப்படி இருக்கு அப்படின்னு படிக்க போறேன். அதுக்கு பேர் தான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் டு த டேஞ்சன்ட். இதுல வந்து பாதி மிஸ்ஸா இருக்கு. என்னன்னா இது ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிங் டு த டேஞ்சன்ட், வெறுமனே ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிக்ஸ் டு த டேஞ்சன்ட் ஆஃப் த காமா. அப்ப ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன், சரிங்களா? சாரி, நான் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் எனக்கு தேவைப்படலை. சரி, என்னன்னா ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன், அந்த கர்வ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் இருக்குல்ல, இந்த டேஞ்சன்ட் யூனிட் டேஞ்சருக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்குமா? பொசிஷன் வெக்டார்னா என்னது? இது ஓ. அப்ப இது இது ஆர். அப்ப இதை ஆரா எடுத்துக்கிட்டு இப்ப இந்த கர்வ் வந்து ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணும், சரிங்களா? அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் டு காமா. இங்க வந்து நீ இது தேவைப்படலை, ஆஸ்கிலேட்டிங் ஸ்பியர்லாம் கிடையாது. நம்ம ஸ்பெரிக்கல்னு பார்த்தோம்னா ஆஸ்கிலேட்டிக் ஸ்பியரை பத்தி யோசிக்க வேண்டாம், சரிங்களா? ஆனா இதுல ஸ்பியர் ஒன்று இன்வால்வ் ஆகுது, அது எங்கன்னு அடுத்து சொல்றேன், சரிங்களா? அதாவது ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம், அந்த கர்வ்ல வந்து ஒரு யூனிட் டேஞ்சன்ட்னா அதோட அளவு முடிஞ்சிடும், ஒரு யூனிட் தான் இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும், அந்த பொசிஷன் வெக்டாரை வச்சுட்டு அதோட லோக்கஸை நான் தேடுறேன், திரும்ப அது ஒரு கர்வ் கிரியேட் ஆகுது. அந்த கர்வுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் டு காமா அப்படின்றாங்க. இதுக்கு ஏன் இந்த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பேர் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இப்ப நம்ம ஒரு கர்வை கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த கர்வ் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பியர் மேலதான் இருக்குமா. நம்ம கண்டுபிடிக்கிற கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வ் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பியர் மேலதான் உட்கார்ந்துருக்குமா. அடுத்தடுத்து வரும்போது அதுல ரிசல்ட்ல இருக்கும்போது நீங்க பாப்பீங்க. இதுக்கு ஒரு இருக்கு, பட் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்காம வச்சிருக்கேன். பட் அதை நான் காமிக்கிறேன். எப்பயுமே அந்த கர்வ் வந்து ஒரு ஸ்பியர் மேலதான் இருக்கும். அதுவும் யூனிட் ஸ்பியர்ல, அதுவும் ஒரு யூனிட் ஸ்பியர்ல தான் போய் உட்காருது அப்படின்றாங்க. பாத்தீங்களா? அதாவது என்ன பண்றாங்கன்னா அந்த டேஞ்சன்ட் இருக்குல்ல, யூனிட் டேஞ்சன்ட், அதை வந்து பிளாட் பண்றாங்க. அதை பிளாட் பண்ணதை எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா கடைசி அது ஒரு ஸ்பியர் மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. புரியுதா? சோ அதனாலதான் அதுக்கு பேர் வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்தது காரணமே, அது வந்து ஒரு ஸ்பியர்ல போய் உட்கார்ற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதனாலதான் அதுக்கு பேரே வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ். இதுல வந்து நீங்க இந்த கர்வ் தான் போடணும் அவசியம் இல்ல, நீங்க இதுல வேற வேற கர்வை கூட மாத்தலாம். நான் மாத்தி கூட காமிக்கிறேன் பாருங்களேன். இது என்ன கர்வு? டி ஸ்கொயர் டி கியூப் என்ன கர்வு? ஹெலிக்ஸ் சார், சர்க்குலர் ஹெலிக்ஸ் சார். மொதல் கிளாஸ் கவனிச்சவங்க சொல்லுங்க.
டி ஸ்கொயர் டி. கியூபிக் கர்வு. என்ன கர்வு? கியூபிக் கர்வு. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். முதல் கிளாஸ்ல நான் இந்த டயக்ராம் போட்டு காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும்னு. நான் அப்ப சொன்னதை விட இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு பாருங்க. கர்வு தெளிவா இருக்கு பாருங்க, கரெக்டா இருக்கு பாருங்க. இதான் கியூபிக் கர்வு. இப்ப இந்த கியூபிக் கர்வுக்கு நம்ம பிளாட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. எப்படி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா? அந்த ஸ்பியர் மேல ஒரு சர்க்கிள் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. சர்க்கிள் கூட ஆகல, கம்ப்ளீட் ஆகல. தெரியுதா? சர்க்கிள் மாதிரி கம்ப்ளீட் ஆகல, அது பாதியில நின்றுது, கம்ப்ளீட் ஆகல. அது ஒருவேளை நம்ம அந்த கர்வை பாதியில முடிச்சதுனால மேபி அப்படி இருக்கலாம், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ இது வந்து டேஞ்சன்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் நார்மலுக்கும் பண்ணலாம், பை நார்மலுக்கும் பண்ணலாம். ஸோ அதான் அடுத்தடுத்து வரப்போகுது. சரிங்களா? இந்த மாதிரி டேஞ்சன்ட் மட்டும் இல்லைல்ல, இதே மாதிரி இந்த டேஞ்சன்ட்க்கு மேல என்ன இருக்கு? பிரின்சிபல் நார்மல் இருக்கா? அப்படி மேல இருக்கும்ல. அப்ப இந்த பிரின்சிபல் நார்மலோட பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்ல, அது ஒரு கர்வா இருக்கலாம்ல. அடுத்து பை நார்மல் இருக்குல்ல, அந்த பை நார்மல் மூவ் ஆகுறது ஒரு கர்வா கண்டுபிடிக்கலாம்ல. புரிஞ்சுதா? நான் நாளைக்கு உங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறேன். அந்த கர்வ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்து வைக்கிறேன். இருக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். இதா வருது பாருங்களேன். இதுல அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்ல ஒரு பாயிண்ட் இருந்தா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அந்த கர்வு, அதை இமேஜின் பண்ணி பாருங்க. புரியுதா? இது ஆரோவா இருக்குல்ல, அந்த ஆரோட எட்ஜ் பாயிண்ட்டை மட்டும் பாருங்க. அந்த எட்ஜ் பாயிண்ட் மட்டும் ஒரு கர்வை கிரியேட் பண்ணா அந்த கர்வு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப டேஞ்சன்ட்லாம் பாருங்க, ஒரு ஸ்டெப்புக்கு தள்ளி போயிருச்சு பாருங்க. பாக்குறதுக்கு நமக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ஸ்டெப் தள்ளி போயிருச்சு பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கர்வு. நான் நார்மலா மட்டும் பிளாட் பண்றேன் பாருங்களேன். தெரியுதா? இந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த ஆரோட எட்ஜ் இருக்குல்ல, அதுல ஒரு கர்வ் வரைஞ்சா எப்படி இருக்கும்? அதுவும் அகைன் ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. தெரியுதா? ஓகேவா? அந்த கர்வு தான் என்னன்னா ஸ்பெரிக்கல் இன்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் பெரிக்கல் இன்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த நார்மல் டு காமா. சரிங்களா? பெரிக்கல் இன்டிகேட்ரிக்ஸ் நார்மல் டு காமா.
சரியா? ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைனலா இந்த கர்வ் வந்து ஒரு யூனிட் ஸ்பியர்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க அவங்க. இந்த கர்வ் வந்து ஒரு யூனிட் ஸ்பியர்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ரிசல்ட் உண்டு. சரி ரைட். இப்போ இதை நம்ம ஆரம்பிப்போம். இப்ப அந்த புதுசா கிரியேட் ஆன கர்வுக்கு பொசிஷனே டேஞ்சன்ட் தான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் விஷயம். பொசிஷனே என்னது? டேஞ்சன்ட் தான். ஏன்னா டேஞ்சன்ட்ல இருந்தா கிரியேட் பண்றீங்க அதனால. அப்ப அதோட டேஞ்சன்ட் என்னன்னு கேட்டா நார்மல். அதோட டேஞ்சன்ட் என்னன்னு கேட்டா ஒரிஜினல் கர்வோட நார்மல். சரிங்களா? கப்பாவோட ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க ds1 டிவைட் பை ds கொடுத்துருக்காங்க. இது வந்து டெரிவேஷன் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பா என்ன அப்படின்னா ds1 பை ds. கப்பாங்கிறப்ப அது என்னது? ஒரிஜினல் கர்வோடது. சரிங்களா? அப்ப இந்த கர்வுக்கு கப்பா 1 என்ன வருது, டவ் 1 என்ன வருதுன்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்கொயர் இருக்கு. சரியா? கப்பா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் டிவைட் பை கப்பா ஸ்கொயர். அப்புறம் டவ் 1 டேஷ். டவ் 1ங்கிறது என்னன்னா கப்பா டவ் டேஷ் மைனஸ் கப்பா டேஷ் டவ் டிவைட் பை கப்பா இன்டூ கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவ் ஸ்கொயர். சரிங்களா? எல்லாத்துலயுமே கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி locus of position, locus of a point whose position vector is a unit binormal. அப்ப அதுக்கு பேரு spherical indicatrix of the binormal. அது கொடுத்தாங்க பாருங்க. The spherical indicatrix of the binormal lies on the unit sphere. சரிங்களா? அதனாலதான் இதுக்கு பேர் வந்து spherical indicatrix. அப்ப இதுல வந்து நீங்க டேஞ்சன்ட் பாத்தீங்கன்னா n மைனஸ் n. சரிங்களா? இதுல டேஞ்சன்ட் அதாவது இதுல எழுதுங்க. இதுல R1ங்கிறது வந்து B. சரிங்களா? T1ங்கிறது மைனஸ் n. அப்புறம் அங்க எங்க கப்பா இருந்துச்சோ இங்க வந்து அதுல என்ன இருக்கு? சிக்மா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்க வேண்டாம், இது மட்டும் நமக்கு தெரியும். மீதி இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டேஞ்சன்ட் வந்து மைனஸ் n, அங்க n இங்க மைனஸ் n. சரியா? அடுத்தது இதோட கர்வேச்சர் என்ன, இதோட டார்சன் என்ன, அதோட ரெசிப்ரோக்கல் மாதிரி வரும். அங்க வந்து இங்க கப்பா ஸ்கொயர் வந்திருக்கும், இங்க டவ் ஸ்கொயர் வந்திருக்கும், அதுல இந்த கப்பா வந்திருக்கும், இதுல டவ் வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது the tangent lines at corresponding points of the spherical indicator to the tangent gamma and the spherical indicatrix of the binormal to gamma are parallel. சரிங்களா? ஏன் parallel சொல்றாங்க பாருங்க. அதாவது spherical indicatrix of the tangent ஓட tangent அது நம்ம அங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்? T1 equal to n ன்னு பார்த்தோம். அதே மாதிரி spherical indicatrix of the binormal அதோட tangent என்ன பார்த்தோம்? மைனஸ் n. அப்ப இது ரெண்டு டைரக்ஷன் தான் வேற, ஆனா ரெண்டுமே parallel தானே. எதுக்கு parallel? பிரின்சிபல் நார்மலுக்கு parallel. புரியுதா? அது ரெண்டோட டேஞ்சன்ட்டும் பிரின்சிபல் நார்மலுக்கு parallel அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. அடுத்தது spherical indicatrix of the principal normal. சரிங்களா? அப்ப அங்கேயும் அதே தான். the locus of a point whose position vector is equal to the unit principal normal at every point of the given curve is called the spherical indicatrix of the principal normal. அடுத்து spherical indicatrix of the principal normal to the given curve lies on the surface of a unit sphere. அடுத்து R1 be the position vector ன்னு எடுத்தா அப்ப R1 equal to என்னவா இருக்கணும்? n ஆ இருக்கணும். ஒரிஜினல் கர்வோட நார்மல் மேல தானே ஆரம்பிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அடுத்தது அதோட கர்வேச்சரோட ஃபார்முலா, அதோட டார்சனோட ஃபார்முலா வந்து இல்ல. சரிங்களா? அதோட கர்வேச்சரோட ஃபார்முலா அது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரிசல்ட் முக்கியம். என்னன்னா the spherical indicatrix of a curve is a circle if and only if the curve is a helix. ஹெலிக்ஸா இருந்தா அதோட spherical indicatrix வந்து சர்க்கிளா இருக்கும். சர்க்கிளா இருந்தா அந்த அதாவது spherical indicatrix வந்து சர்க்கிளா இருந்தா அந்த கர்வ் வந்து ஹெலிக்ஸா இருக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து spherical indicatrix போட்டதுனால அது டேஞ்சண்டா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, பைனார்மலா இருந்தாலும் சரி, சர்க்கிளா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா the 3 spherical indicators of the helix 3 கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ஈஸி, ஒன்றும் இல்லை. 2 tangent அப்படின்னா R1 என்ன சொன்னீங்க? Tன்னு சொன்னீங்க. இதுக்கு R1 என்னது? N. இதுக்கு R1 என்னது? B. Tனா என்னது? Tக்கு ஃபார்முலா என்ன? Nக்கு ஃபார்முலா என்ன? Rக்கு ஃபார்முலா என்ன? Bக்கு ஃபார்முலா என்ன? சொல்லுங்க. R dash. Tனா R dash. ஓகே, வெரி குட். அப்ப R dash பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். R dashனா இங்க R dash இல்லையே, என்ன பண்றது? R dot யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ரெண்டுமே parallel தான். R dashம் R dotம் parallel தான், ஒரு இடத்துல போட்டுருப்போம் நம்ம. அப்ப இங்க என்ன பண்ணுங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப மைனஸ் a sin u, சரிங்களா, a cos u, b
அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது வந்து என் கண்டுபிடிக்கணும். என் எப்படி கண்டுபிடிக்கிறது? டேஞ்சன்ட் கிடைச்சிச்சு, இதுக்கு என் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர் டபுள் சரி, டாட் சார். ஆர் டபுள் டேஷ். சரிங்களா? ஆர் டபுள் டாட். ஓகே, ஆர் டபுள் டாட் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் ஏ காஸ் யூ, சரிங்களா? அப்புறம் மைனஸ் ஏ சைன் யூ இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். பட் ஆனா புக்ல என்ன ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து யூனிட், அதாவது அது வந்து ரெண்டுமே பேரலல் தான் படிச்சிருப்போம். ஈக்குவல் டேஞ்சன்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஈக்குவல்னு படிச்சிருப்போம். டி இஸ் ஈக்குவல் டு ஆர் டேஷ்னு படிச்சிருப்போம். இந்த எண்ணுக்கும் பிக்குமே இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். பட் அதுக்கு ஈக்குவல்னு படிச்சிருக்க மாட்டோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லும் போதே அது தெளிவா சொல்லியிருப்பேன். அப்ப இது யூனிட்டா மாத்தணும், இதை வந்து யூனிட் வெக்டாரா மாத்தணும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த ஸ்கொயர் இதோட யூனிட், அதாவது இதோட மாடுலஸ் வேல்யூ 1 வரணும். 1 வரணும்னா ஏவோட வேல்யூ என்ன பார்க்கணும். அப்போ மாடுலஸ் வேல்யூ 1 வரணும்னா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைக்கணும். சரிங்களா? அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைக்கணும். அப்ப ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கணும். சரிங்களா? அப்ப இங்க என்ன எடுத்துக்காங்கன்னா, இதுல 1 எடுத்துக்கிட்டாங்க. 1 எடுத்து இதை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பைனார்வலுக்கு என்ன படிச்சிருக்கோம்? ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ்னு படிச்சிருக்கோமா? அல்லது என்ன பண்ணிக்கலாம், அப்படி போறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், டி கிராஸ் என்ன என் கிராஸ் டியா? பிக்கு ஃபார்முலா என்ன? டி கிராஸ் என்ன என் கிராஸ் டியா? இது ஞாபகம் இல்லையா? இதான் அப்பதையும் கேட்டேன், யோசிச்சே இருந்தீங்க. இப்பயும் அதான் யோசிச்சே இருக்கீங்க. டி கிராஸ் என், அவ்வளவுதான். அப்ப டி இருக்கு, என்ன இருக்கு, ரெண்டுக்கு கிராஸ் எடுத்தா கிடைச்சிட போகுது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நிறையா இருக்கா? சரி, இந்த 2 லைன் மட்டும் பார்த்துருவோம். அடுத்தது வந்து இன்சென்ட்ரிக் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தது கூட ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது அப்படிலாம் கிடையாது. இது என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனை வந்து இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும்னா எந்த ஈக்குவேஷனை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கப்பாவையும் டவ்வையும் தான் சொல்லுவோம். இந்த கப்பாவையும் டவ்வையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த்ல நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? கப்பாவையும் டவ்வையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த்ல எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன் பேரு. புரிஞ்சுதா? இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன், நேச்சுரல் ஈக்குவேஷன். ஓகே. அடுத்தது 2 கர்வை எப்ப கன்கரண்ட் கர்வ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கர்வ் வந்து ஒரு கர்வை வந்து இன்னொரு கர்வ்ல இருந்து நான் கிடைச்சிருக்கணும். என்ன மோஷன்ல கிடைச்சிருக்கணும் அப்படின்னா ரிஜிட் மோஷன்ல கிடைச்சிருக்கணும். என்ன மோஷன்ல கிடைச்சிருக்கணும்? ரிஜிட் மோஷன்ல கிடைச்சிருக்கணும். அப்படி கிடைச்சிருந்தா அந்த 2 கர்வும் கன்கரண்ட் கர்வ் அப்படின்றாங்க. அது என்ன சார் ரிஜிட் மோஷன் அப்படின்னா, ஒரு 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 இப்போ ஒன்றும் இல்லை, உங்க கையில வந்து ஒரு ரப்பர் பேண்ட் கொடுக்குறேன். அதாவது ஒரு ரப்பர் பேண்டை வெட்டிட்டேன். சரிங்களா? வெட்டிட்டு 2 எண்டையும் கையில கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், அதை இழுங்கன்றேன். அப்ப இழுக்கும் போது என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் மேல கீழே நகட்டியிருப்பீங்க. அப்படி இழுக்கும் போது என்ன ஆகும்னா, சின்னதா இருந்தக்கூடிய ரப்பர் பேண்ட் என்ன ஆயிரும்? பெருசாயிரும். சரிங்களா? இது வந்து ரிஜிட் மோஷன் கிடையாது. அதே இது உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, ஒரு தீக்குச்சியை கொடுத்துட்டு இந்த தீக்குச்சியை கொஞ்சம் தள்ளி பிடிங்க அப்படின்றேன். உங்க கையில இருந்து கொஞ்சம் தள்ளி பிடிங்கன்றேன். அப்ப தள்ளி பிடிச்சா ஒரிஜினலா இருந்த தீக்குச்சி என்ன ஆயிரும்? இன்னொரு இடத்துக்கு போயிருமா? இப்ப என்ன, அதோட ஷேப்போ அதோட லென்த்தோ மாறாது. ஆனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருச்சா? இப்ப இந்த 2 தீக்குச்சி தான் கன்கரண்ட் கர்வ். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஓகேவா? அதாவது நீங்க அதோட ஷேப்பையோ இதோட லென்த்தையோ அதோட ஏரியாவையோ இதெல்லாம் மாத்தக்கூடாது. என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நகட்டிக்கலாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம், நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதை எங்க வேணாலும். அதாவது நீ இப்படி நேரா இருக்கிறத தலைகீழா பிடிச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ரெஃப்ளெக்ஷன் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம்? இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு எல் ஷேப்ல ஒரு ராடை உங்க கையில கொடுக்குறேன். நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், அப்படி திருப்பி இப்படி மாத்திக்கலாம், அந்த பா ஷேப்ல மாத்திக்கலாம். புரியுதுல நான் சொல்றது? ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மோஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஜிட் மோஷன். அதே இது நீங்க ஒரு மோஷன் கொடுக்கும்போது உங்களோட கர்வோட டிஸ்டன்ஸோ இல்ல வந்து ஒரு ஆங்கிளோ, அந்த கர்வுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிளோ, லென்த்தோ, ஏரியாவோ, வால்யூமோ சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ரிஜிட் மோஷன் கிடையாது. ஸோ அப்ப
ஒரு கர்வை வந்து ரிஜிட் மோஷன் அப்ளை பண்ணி இன்னொரு கர்வா மாத்தும் போது இந்த ரெண்டு கர்வுங்க என்ன பேர் அப்படின்னா கன்கரண்ட் கர்வ் அப்படின்னு பேரு. புரிஞ்சுதா? நான் என்னென்ன அப்ளை பண்ணிக்கலான்றதை எழுதி வச்சிடறேன், நீங்க படிக்கும்போது பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் நீங்க பண்ணிக்கலாம், அடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மூணுல எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா இது பண்ணும்போது டிஸ்டன்ஸோ ஏரியா வால்யூம் இதெல்லாம் எதுவுமே மாறக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் ரிஜிட் மோஷன். அடுத்தது இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் அ கர்வ். ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அது கிட்டத்தட்ட நம்ம சர்க்குலர் லெக்ஸ் கர்வ் மாதிரி இருக்கு, பட் அது மாதிரி கிடையாது. ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வோட இன்சென்ட்ரிக் அதாவது அதோட கப்பாவையும் டவ்வையும் கண்டுபிடிச்சு அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய ஒன்றரை பக்கத்துக்கு இருந்துச்சு புக்ல. நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியாது எக்ஸாம் ஹாலில், தயவு செய்து மனப்பாடம் பண்ணிருங்க, வேற வழி இல்லை. ஏன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் அடிக்கணும், எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் அடிக்கணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போட்டு எழுதி பாருங்க, மனப்பாடம் ஆயிரும். மனப்பாடம் ஆகாது எதுவுமே கிடையாது, எல்லாமே மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா? அப்ப இது வந்து இது இப்ப புரியுதா? இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன் என்னன்னு, கப்பாவையும் டவையும் பாருங்க, கான்ஸ்டன்டா தவிர மற்ற எல்லாமே எஸ்ஸா இருக்கும். அதனால இதுக்கு பேர் இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன், அப்படி இல்லைன்னா வந்து நேச்சுரல் ஈக்குவேஷன் பேரு. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து மீதி இருக்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.